என் பெயர் அபர்ணா. எனக்கு வயது 20. கல்லூரி இறுதியாண்டு படிக்கிறேன். எங்கள் ஊரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்கார குடும்பங்களில் நாங்களும் ஒருவர். 4-5 துணிக்கடைகள், எல்லாம் என் பெயரில். அப்பா, அம்மா, அண்ணன். நான் தான் அந்த வீட்டின் செல்ல மகள். அண்ணன் காதல் திருமணம் செய்தார். அவரின் மனைவி ஏழை வீடு. அம்மாவுக்கும் எனக்கும் அண்ணியை பிடிக்காது. ஒரு நாள் அண்ணி என்னிடம் வந்தார். என் தம்பி சரண் உன்னை விரும்புகிறான். நல்ல பையன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை. எனக்கு கோபம் தலைக்கேறியது. என் விஷயத்தில் தலையிடாதீங்க என்று கடுமையாக சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏனெனில் நான் ஏற்கனவே ஒருவரை காதலித்து கொண்டிருந்தேன். அவன் பெயர் விக்னேஷ். நாங்கள் 3 வருட காதல். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மயக்கம். கல்லூரி முடிந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். ஆனால் ஒரு நாள் என் அறைக்குள் அப்பா வந்தார். என் வாழ்க்கையில் முதல் முறையாக அவர் கைகளை கூப்பினார். மகளே, சரணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பா இப்படி பேசுவதற்கு காரணம் அண்ணிதான் என தெரிந்து கொண்டேன். எனக்கு அவரின் மீது மிகவும் கோபம் வந்தது. அந்த நிமிடம் என் இதயம் நின்றது போல் இருந்தது. ஆனால் அப்பாவின் கண்ணீரை பார்த்து நான் சம்மதித்தேன். எனக்கும் சரணுக்கும் திருமணம் நடந்தது. கூடவே அண்ணியின் மீதிருந்த கோபமும் அதிகமானது. ஆனால் என் மனசு இன்னும் விக்னேஷோடு தான். அதனால் ஒரு கொடூரமான திட்டம் போட்டேன். என் சித்தப்பாவின் மகள் திவ்யாவை பணம் காட்டி சம்மதிக்க வைத்தேன். சரண் உன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று கத்தணும். அது நடந்தால் விவாகரத்து எளிதாக கிடைக்கும். அன்று இரவு திவ்யா கத்தினாள். அனைவரும் ஓடி வந்தார்கள். நான் நினைத்தது போல் நடந்தது. ஆனால் சரண் போலீஸ் அழைப்பேன் என்றவுடன் திவ்யா உண்மையை சொன்னாள். உறவினர்கள் அனைவரும் என்னை பார்த்து இவ்வளவு நல்ல பையன் மீது பழி சுமத்திரியே என்று சாடினர். சரண் அமைதியாக சொன்னார். உனக்கு பிடிக்கலனா சொல்லியிருக்கலாமே, இப்படி ஏன்? அவர் விவகாரத்து கொடுக்க சம்மதித்தார். நான் வீட்டிற்கு வந்தேன். அப்பா எல்லாம் தெரிந்து முதல் முறையாக என்னை அடித்தார். உன்னால் என் மரியாதை போச்சு. மறுநாள் அப்பா வழக்கறிஞரை அழைத்தார். அனைத்து சொத்துக்களையும் அண்ணன் அண்ணி பெயரில் மாற்றிவிட்டார். எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருந்தது. விக்னேஷ். நான் விக்னேஷ் வீட்டிற்கு சென்றேன். அவரது அப்பா சொன்னார், சொத்தில்லாத பெண்ணை என் மருமகளாய் எடுக்க முடியாது. விக்னேஷ் என்ன சொன்னான் தெரியுமா? முதல்ல காசு ஏற்பாடு பண்ணு, பிறகு காதல். அந்த நிமிடம் என் காதல் இறந்து விட்டது. அப்பா சொன்னது உண்மை. நான் தான் தவறு. சரண் நல்ல மனிதன். விக்னேஷ் சொத்துக்காக இருந்தவன். என் கர்வம், என் அகங்காரம், என் பொய்த்திட்டம் எல்லாம் என்னை தனியாக்கிவிட்டது. இப்போது நான் காத்திருக்கிறேன். சரண் என்னை மன்னிப்பாரா? ஒரு நல்ல மனைவியாக நான் மாறிவிட்டேன். நண்பர்களே, நான் செய்த தவறுகளை மன்னித்து சரண் என்னை ஏற்றுக்கொள்வாரா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.